சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்த நீங்கள் இன்னைக்கு 550 கோடி வீடு கட்டியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லும்போது நீ பார்த்த Grand Royal Tours and Dr. Sri Varma Ayutharum Ayurveda presents Behind Woods Kodai Kondatam, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science Chennai, Manju Groups, Medway Hospitals, VGP Marine Kingdom, Venue Partner, PR Chennai, Event Partner, Enchanted Experiences. தன் மனைவி பர்த்டேக்காக துபாயில தான் கேக் வெட்டுவேன்னு பர்த்டேவை கொண்டாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கதாங்க இந்த ஜோடி நிற்கிறாங்க. நான் வந்து இப்போ என்னோட 30வது பர்த்டேவை கொண்டாடினேன். ஆன்ட்டி தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு சோகம் இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் சந்தோஷமா ஆகணும், எதுக்கு சோகமா இருக்கணும் பர்த்டேன்றதுக்காக. பட் இதை தாண்டி ஹவுஸ் போட்டு வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். 100 கால் எப்படி நீங்க ஹவுஸ் போட் வாங்கிட்டீங்க கேரளால, எங்களுக்கும் ட்ரிப் புக் பண்ணோம். அதனால போட்டெல்லாம் நான் வாங்கல, அது சும்மா அதாவது சங்கர் சாரை தாண்டி பிரம்மாண்டம்ன்ற வார்த்தையை பிரேக் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் 1ல பிரம்மாண்டம்ன்ற வேர்டை ரீக்ரியேட் பண்ணதே சஜீவ்ங்க. உங்க வீட்டுக்காரர் தாங்க அதை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நாளைக்கே எங்க வீட்டுக்கு வந்துடணும், இல்ல கும்பலா எல்லாரும் சாங்குக்கு ஒரு செட்டு போட்டிங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். 25 lakhs செட்டுக்கு மட்டுமே சாங்குக்கு போட்டிருக்காங்க. சிவாஜியில் அந்த வாஜி சாங்க்கு அப்புறம் எங்கள் சாங் தான். அவங்க என்ன காரில் வந்தாங்கன்னு கேளுங்க. என்னை முடிச்சு விட்டுருவீங்கல்ல. எனக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது ஐடி டிபார்ட்மெண்ட் வெளில நின்றுட்டு ஹலோ கம்மிங் ஜீ தமிழ்ல வந்து ஒரு புது சீரியல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆலியா அவர்கள். இந்த விஷயம் வந்து எனக்கும் ஆலியாக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, கேதர் பண்ணுறீங்க? ஆக்சுவலி உண்மைதான் அது. ஐலாவும் கூடிய சீக்கிரம் சின்ன திரையோ இல்ல வெள்ளி திரையிலோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி ஆடிஷன்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது என்ன படம் எதுனா இப்போ சொல்ல மாட்டேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க போய் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கட்டும். கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Kodai Kondatam, powered by Chennai's Amrita Aviation Nursing Hotel Management, JNN Institution Engineering மற்றும் Arts and Science Chennai, Manju Groups, Medway Hospitals, VGP Marine Kingdom, Venue Partner VR Chennai, Event Partner Enchanted Experiences. யூஸ்வலாக பர்த்டேக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் வந்து கேக்கை வந்து அந்த மாடலாக ரெடி பண்ணி ஓகே ஒரு மாடல் அந்த கேக்கை ரெடி பண்ணுவோம், அதெல்லாம் விஷயம். ஆனால் தன் மனைவி பர்த்டேக்காக லக்ஸுரி காரில் துபாயில தான் கேக்கு வெட்டுவேன்னு பர்த்டேவை கொண்டாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கதாங்க இந்த ஜோடி நிற்கிறாங்க. இல்லை உண்மை என்னன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ என்னோட 30வது பர்த்டேவை கொண்டாடினேன், ஓகேங்களா. ஸோ 30 போகும்போது எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு சோகம் கொஞ்சோண்டு இருக்கும். ஒரு கேர்ள்ஸாக என்னடா நம்ம வந்து ஆன்ட்டி தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு சோகம் இருக்கும்ல, அந்த சோகம் வந்து நான் 1 மாதமாகவே வந்து நான் 30 ஆக போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஆகணும், எதுக்கு சோகமாக இருக்கணும் பர்த்டேன்றதுக்காக நாங்கள் வந்து லக்ஸுரி கார் வாங்கலைங்க. 1 மணி நேரம் ரெண்ட் தான் எடுத்தோம். ஹவுஸ் போட்டு வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோமே, இது எந்த அளவுக்கு இது என்ன உண்மையா? உண்மையே கிடையாது. பிஹைண்ட் வுட்ஸ் வந்து ஒரு குக்கிங் சீரீஸ் வாங்க நடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் போனேன். அங்கே வந்து இந்த போட்டு உங்கள் போட்டுன்னு சொல்லி மணிமேகலையே ப்ராங்க் பண்ண சொல்லி சொன்னாங்க. நானும் பண்ணேன். ஆனால் வெளில வந்த நியூஸ் எப்படின்னா, எனக்கு ஒரு 100 கால் எப்படி நீங்கள் ஹவுஸ் போட் வாங்கிட்டீங்க, ஐ மீன் போட் வாங்கிட்டீங்க கேரளாவில், எங்களுக்கும் ட்ரிப் புக் பண்ணோம். அதனால போட்டெல்லாம் நான் வாங்கலை, அது சும்மா. லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஆலியா மனசாவோட போட் ஹவுஸ் நாங்கள் பார்த்தோம், அதில் வந்து புக் பண்ணணும் ப்ரோ, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபோன் பண்ணி. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 550 கோடியில் ஒரு வீடு கட்டிங்களே, அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அது எனக்கே கேட்கும் போது ஃபன்னியாக இருந்தது. சிரிச்சிட்டு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டேன். மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க 550 கோடி அவங்க சொன்ன இவங்க ஓகேன்ட்டாங்க. அப்போ உண்மைதான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, பரவாயில்லைங்க, நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்த நீங்கள் இன்னைக்கு 550 கோடி வீடு கட்டியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லும்போது நீ பார்த்த 550 கோடியில் நான் கட்டேன் அப்படின்னு சொல்லி. அதாவது சங்கர் சாரை தாண்டி பிரம்மாண்டம்ன்ற வார்த்தையை பிரேக் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் 1ல பிரம்மாண்டம்ன்ற வேர்டை ரீக்ரியேட் பண்ணதே சஜீவ்ங்க. உங்க வீட்டுக்காரர் தாங்க அதை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கேளுங்க, எல்லாத்துலயுமே ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. ஒய்ஃப் இங்க போனா காஸ்ட்லி கார் தான், வீடு வாங்கினா இங்க 10th floor தான். எனக்கு முடிஞ்சு போச்சு, புரிஞ்சிச்சு. நாளைக்கே எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், இல்லை கும்பலாக எல்லாரும். பிஹைண்ட் வுட்ஸ்னால ஒரு பாசிட்டிவாகவும் எப்பவுமே ஒரு ட்ரெண்டிங்காக வச்சுக்கிறாங்க என்ன, அது வரைக்கும் தேங்க்ஸ்.
தேங்க்யூ டார்லிங். நம்ம ஜோக்ஸ் தான் நிறைய விஷயம் பேசியிருக்கலாம், பட் ரொம்ப அழகாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஜோடியா. அதுக்கு வந்து மக்களாக நீங்கள் அந்த சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கணும். எங்கள் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு சாங் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ சரிகமாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ப்ளீஸ் இந்த சாங்கை ஒரு வாட்டி எங்களுக்காக ப்ளீஸ் 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 ஒரு வாட்டி இந்த சாங்கை பாருங்கள். பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். பிடிச்சதுன்னா அந்த வீடியோ கீழேயே கமெண்ட் இருக்குது. நீங்கள் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னு. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் சாங் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் அது என்கரேஜிங்காக இருக்கும். ப்ளீஸ் எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி இந்த சாங்கை பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. கிளியோபட்ராவோட ஆல்பம் சாங்கோட டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ். ஸோ உங்கள் கைத்தட்டலோட டைரக்டர் இன்பா மற்றும் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். அண்ட் உங்களை பற்றி ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, ஜீ தமிழில் வந்து லான்ச் ஆக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம், ஒரு புது சீரியல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆலியா அவர்கள். அதாவது அஃப்கோர்ஸ் ஆஸ் அ நிறைய சீரியலில் அவங்கள பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, அது உண்மையாக ஃபஸ்ட்டு போய் அதாவது ஷோப்ஸ் இந்த விஷயம் வந்து எனக்கும் ஆலியாவுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இல்லை சத்தியமாக தெரியாது. இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, கேதர் பண்ணுறீங்க? ஆக்சுவலி உண்மை தான் அது. ஸோ நான் ஜீ தமிழில் ஒரு சீரியலில் லான்ச் ஆக போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம விஜய் டிவியில் ராஜா ராணியில் என்ட்ரி ஆனோம். அதுக்கப்புறம் சன் டிவி இனியாவா செம்ம சப்போர்ட் பண்ணிங்க. இப்போ வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எல்லா சேனலுமே, எல்லா டைப் ஆஃப் சீரியல் ப்ராஜெக்ட்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி நான் ஜீ தமிழ் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட் வந்து குறையவே இல்லை. இன்னும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்னுள்ள உங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு மென்ஷன் சில விஷயம் மியூசிக் சைடில். மிகப்பெரிய ப்ளஸ் சஞ்சீவன் ஆலியா த டிரெக்டர், இவங்களை தாண்டி ஸ்ரீதர் மாஸ்டர், நரேஷ் சார், எங்கள் எல்லாரோட உழைப்பு மேலே வந்து அவர் உட்காந்துருக்காரு. அவர் பாடின விஷயம் பூஜா வெங்கட் அண்ட் 2 யங் டேலண்டட் சிங்கர்ஸ் வந்து சரதேஷ் மேத்யூ அண்ட் விக்ரம் விசி அவங்க பாடியிருக்காங்க. நான் இதையா லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரோட ஒரு உழைப்போடு தான் அந்த சாங் வந்து நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் என்னோட உழைப்பு மட்டும் அதில் இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஐலா வந்து நிறைய ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸாக ரொம்ப அழகாக அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கீங்க. ஸோ ஐலாவும் கூடிய சீக்கிரம் சின்ன திரையோ இல்லை வெள்ளித்திரையிலோ இந்த மாதிரி எங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஐலாக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ஆடிஷன்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ June 2 ஷி ஹேஸ் காட் அன் ஆடிஷன். பட் அது என்ன படம் எதுன்னு இப்போ சொல்ல மாட்டேன். பார்க்கலாம், ஃபஸ்ட்டு அவங்க போய் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கட்டும் எப்படி இருக்கு. ஓகே, ஸோ சூப்பர். ஐ திங்க் இந்த டீம் வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக மாறப்போகுது. காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு ஆல்பம்ஸுமே நீங்கள் மக்களாகிய நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதே போல் கிளியோபெட்ரான்ற ஆல்பம்க்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டரோட இந்த ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வச்சுருக்கோம். ஸோ எஸ், ஓவர் டு யூ. யா, இப்போ சொல்லுங்கள் ஆலியா. ஸோ ஹவ் இஸ் இட் இப்படி ஒரு ஆல்பம் பண்ணணும் இந்த மாதிரி? அண்ட் ஆல்பம் பண்ணுறதை தாண்டி ஐ திங்க் டேரக்டர்கிட்ட அந்த கேள்வி நான் கண்டிப்பாக கேட்க தான் போகிறேன். எதுக்காக இந்த ஜோடியை வந்து கிளியோபேட்ரா அப்படின்றத ஜோடி இறக்கியிருக்காங்கன்னு கண்டிப்பாக கேட்கணும். ஸோ சொல்லுங்கள் சார். ஏன்னா நாங்கள் தான் ஃப்ரீயாக இருந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். கிளியோபாட்ரா இந்த ஆல்பம் சாங் சஞ்சீவ் அண்ட் ஆலியா எனக்கு முன்னாடியே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இவங்க இல்லத்து அரசிகள் கிட்ட ரொம்ப ஃபெமிலியர். அதாவது அந்த அரசி நேம்லேயே இந்த சாங்கை நாங்கள் ட்ரை பண்ணது, ஐ மீன் த குவீன் கிளியோபாட்ரா. ஸோ அது இவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இந்த டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆப்வியஸ்லி என்ன தான் இவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தே ஆர் வெரி மச் டேலண்டட். ஸோ இவங்க மக்கள்கிட்ட இதை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. தே டிசர்வ் திஸ் ப்ராஜெக்ட்னு நம்பினேன். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் ஆன் ஆச்சு. ஆக்சுவலி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, கிளியோபட்ரா எனக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க, டெடிகேட் பண்ணாங்கன்னு சொல்லி. பட் நான் வந்து அந்த கிளியோபட்ரா அந்த ஆல்பம் சாங், அந்த சாங் டைட்டிலை வந்து நான் இங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸ், எல்லா விமெனுக்குமே டெடிகேட் பண்ணுறேன். ரைட் ஃப்ரம் த குட்டி பாப்பாலேருந்து எல்லா ஆன்டி எல்லார் வரைக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். எல்லா விமென் நல்லா டேலண்ட்டு, காசு பண்ணீங்க எல்லாம் ஓகே. ஆனால் கிளியோபேட்ரா மாதிரி இருக்கா, இன்ஸ்டா குயின், இதெல்லாம் ஐயா சாமி இதுவே ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கும்போது லைட்டாக 2 வரியை போட்டு போய்ட்டுருது.
இல்லை ஆக்சுவலி அந்த சாங் வந்து நான் அதில் ஒரு நடிச்சிருக்கேன் அவ்வளோதான். ஸோ தட் இப்போ அந்த சாங்கில் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒருத்தருக்குமே அந்த லைன்ஸ் வச்சு பார்த்தா ஆப்டாக இருக்கும். அந்த மாதிரியான லைன்ஸ் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த சாங்கில் வந்து போட்டிருக்காரு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஐ திங்க் எப்போவுமே ஆல்பம் வந்து ஒரு படமில் வந்து ஒரு மியூசிக் நம்ம என்ஜாய் பண்ணுறது வேறு, பட் கெட்டிங் அன் ஆல்பம் ஆன் போர்டு அப்படின்னும் பொழுது அந்த சாங் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு மச் யூ டுக் டைம் அண்ட் எப்படி மியூசிக் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் கம் அவுட் சொல்லுங்கள். சாங்குக்கு ஒரு செட்டு போட்டிங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். 25 lakhs செட்டுக்கு மட்டுமே சாங்குக்கு போட்டிருக்காங்க. அதாவது 8 கோடியில் செட்டு போட்டு எடுத்திருக்கீங்க அப்படி ஏதோ ஒரு சிவாஜியில் அந்த வாஜி வாஜி சாங்க்கு அப்புறம் எங்கள் சாங் தான். இன்னும் இப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் வேற. அது இல்லை சார், ஏன்னா வந்து எங்கள் சஜித் ப்ரோனாலே எனக்கு அப்படி யூஸ்வலாக நம்பர் வந்துடும். 8 கோடியில் சஞ்சீவ் ஆலியானாலே இப்போ பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. அவங்கள வச்சு நம்ம நார்மலாக செட்டு போட முடியாதுல்ல. முடிச்சு விட்டாங்க. சொல்லிட்டாரு அவங்கள வச்சு நார்மலா ஒரு செட்டு போட முடியாதான். ஏன் சார்? ப்ரீமியமாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே, அதனால இல்லையா? இல்லை எதில் வந்தாங்கன்னு கூட கேளுங்க. நான் வந்து எதில் வந்து கேப்லேயே வந்துட்டேன், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன காரில் வந்தாங்கன்னு கேளுங்க. என்னை முடிச்சு விட்டுருவீங்கல்ல. என்னை வந்து வீட்டுக்கு போகும்போது ஐடி டிபார்ட்மெண்ட் வெளில நின்றுட்டு ஹலோ கம் இன்சைட் சொல்லுவோம். நம்ம சாங்கை பற்றி பேசிடுவோம். ஆமாம், தெரியாமல் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு. இல்லை அவங்க கேட்டாங்க அதனால சொல்கிறேன். இல்லை சரி, எதில் வந்தீங்க? எந்த காரில் வந்தீங்க? எந்த கார்லயும் வரலங்க, மாட்டு வண்டியில தான் வந்தேன் நான். பாக்குறீங்களா? மாட்டு வண்டியில வர கேரக்டர். ஆமா, மாட்டு வண்டியில வாங்க. நாங்க தான் யூஸ் ஏங்க யூனிக்கா இருக்கணும்னு அந்த நினைக்கிறேன். மாட்டு வண்டியில வர அந்த மாட்டு வண்டியே கோல்ட்ல மேக் பண்ணி சூப்பர் சூப்பர். இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் நாங்க பண்றோம், ஆனா அப்புறமா பாத்துக்கோங்க சரியா? சூப்பர் சார். சொல்லுங்க சார், ஐ திங்க் மியூசிக் எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம், பிகின் டோட்ஸ்க்கு வணக்கம். நான் அவங்க 2 பேரோட பெரிய ஃபேன். இது வந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்ல, எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட பொட்டென்ஷியல் என்னன்ட்டு. ஸோ சஞ்சீவ் அவரோட குளிர் 100 டிகிரி. ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. பட் அப்போலேருந்தே பெரிய ஃபேன் டான்ஸ்க்கு. இன்னமும் அந்த டான்ஸ் வந்து கம்மியாகவே இல்லை, செம்ம எனர்ஜி இன்னும். ஸோ இவங்கள வச்சு ஒரு சாங் பண்ணுறோன்னா இட் ஹாஸ் டு பி வெரி பெப்பி. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு லவ்லி கப்பல். கண்டிப்பாக அதில் லவ் வந்து தூக்கலாக இருக்கணும். இது ஐடியா. ஸோ அப்போது டிரெக்டர் என்ன சொன்னார், ப்ரோ நம்ம வந்து இப்படி ஒரு சாங் பண்ணலாம், நல்லா ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலில், ஒரு நம்ம ஊர் ஸ்டைலும் இருக்கணும், பட் ஏஸ்தட்டிக் ஃபீலும் இருக்கணும். அதுதான் கமல் சார் சொல்லுவார்ல, கங்கையில தண்ணி வரணும், மாடு மேரில் கூட அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, அதே மாதிரி தான். ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் யாருக்குமே வந்து டென்ஷனே கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடுவார் சஞ்சீவ். இது வந்து நான் பார்த்தேன். ஒரு சாங் மிட் போர்ஷனுக்கு அப்புறம் ஜாலியாக ஆடிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஒரு எமோட் பண்ணுற ஒரு சீன் வரும். அவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா ஆக்டர்ஸாக மாறிடுவாங்க. ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு ஆக்டராக மாறி அந்த சீனை பயங்கரமாக எமோட் பண்ணி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த சீன் ஷூட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் மியூசிக் எதுவுமே கிடையாது. அந்த ட்ராக் வந்து ப்ளைனாக இருந்துச்சு, வெறும் எம்டி சவுண்டுக்கு அவங்க அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து பயங்கரமாக அந்த எமோஷனை கேப்சர் பண்ணிட்டு நான் சொன்னேன், ப்ரோ இது வந்து அவங்க ஃபினாமினலாக பண்ணியிருக்காங்க. எட்ரா வயலின்ஸை கூப்பிட்ற ஆர்கெஸ்ட்ராவன்னு கூப்பிட்டு ஒரு 20 பேரை கூப்பிட்டு வாசின்னு வாசிக்க வச்சு அதை பயங்கரமாக எமோட் பண்ணி திரும்பியும் அதை பேக் டு அந்த பெப்பி ஜோன் கொண்டு வந்து அதை ஃபினிஷ் பண்ண அந்த ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால. கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. வித் எவ்ரிதிங் அண்ட் ஏஸ்தட்டிக் ஃபீலோட ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ஆல்பமை. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இப்போ எங்ககிட்ட பேசுகிற டைமில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு லைக் பண்ணி எல்லா இடத்துலையுமே ஷேர் கொடுத்து அது பயங்கர ட்ரெண்டிங்காக ஆகணுன்றது தான் எங்கள் எல்லாரோட விருப்பமும். முக்கியமான ஒரு கிட்ஸுக்கு வந்து இந்த ஆல்பம் சாங் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸில் எல்லா கேட்டகரிக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அந்த மாதிரி ஒரு டச் கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு ஆல்பம் சாங். அண்ட் எங்களோட ப்ரொடியூசர் ஐபி மேக்கப் ஸ்டுடியோ மஞ்சு பாரதி மேம்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சரிகமாக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த சாங் வந்து கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் எனக்கு தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுற இன்ஸ்டாகிராம் இன்சைட்ஸில் போய் பார்த்தா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லா கிட்ஸுமே இந்த சாங்கை மறக்காமல் பாருங்கள். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லலாம் கிட்ஸ் வந்து இந்த சாங்க்கு ரீல்ஸ் பண்ணி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்கள நான் தேடி எடுத்து ஸ்டோரியில் போட்டுக்கிட்டே இருக்கேன், டேக் பண்ணி. ஸோ ஐ வுட் லவ் டு டூ
நிறைய எல்லாரையுமே நான் டேக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ எல்லாருமே வந்து இந்த ரீல்ஸ் பண்ணி போடுங்க. டேக் மீ, ஐ வில் டேக் யூ. Wow, that's so beautiful. Thank you so much and we wish you all the best sir. இன்னும் நிறைய ஆல்பம்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். Of course, as ஜோடியா இன்னும் நிறைய விஷயம் நீங்க பண்ணிட்டே இருக்க. We are always there to support you. Thank you. Thank you so much. Thank you Behind Woods. Thank you. Grand Royal Tours உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. ஒரு அழகிய gift voucher to Alia and Sanjeev. லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் Behind Woods கோடை கொண்டாட்டம் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகமெங்கும். பவர்ட் பை சென்னை அமிர்தா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சேலரியோடு. JNN இன்ஸ்டிடியூஷன் சென்னை இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம். மஞ்சு குரூப்ஸ், building legacies beyond boundaries. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium. Venue partner We Are Chennai. Event partner Enchanted Experiences. Grand Royal Tours and Dr. Sri Varma Ayutharum Ayurveda presents Behind Woods Kodai Kondatam. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science Chennai. Manju Groups, Medway Hospitals, VGP Marine Kingdom, Venue partner We Are Chennai. Event partner Enchanted Experiences.